ஓகே பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது எப்படி செய்யறது அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம பீஃபன் திரட்டுறது பார்ப்போம். இப்போ எல்லாம் நீங்கள் பீஃபன் திரட்டுறீங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டைலில் இருக்கும். எங்கள் ஸ்டைலில் திரட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, நான் பீஃபனை வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். அந்த ஊற வச்ச பீஃபன் வந்து என்ன செஞ்சுக்கிட்டேன், சின்ன சின்ன இதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து நீட்டாக வராது. அதனால நான் ஒரு 5 முட்டை எடுத்துருக்கேன். 5 முட்டை எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கிடுங்க. உடச்சி வச்சுக்கிட்டு கடாயில் இந்த சட்டி வச்சு நல்லா அகலமான சட்டி வச்சுருங்க. அகலமான சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முட்டை நம்ம வந்து செதல் முட்டை போடுறதுக்காக பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். முட்டை வைக்கிறதுக்கு எண்ணெய் நிறைய போயிடுச்சுன்னா சதசதன்னு போயிடும். பீஃபன் வந்து நல்லா இருக்காது. அதுதான் எண்ணெய் சூடானதோட முட்டையை போட்டு விடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ முட்டை ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. முட்டையை போட்டு நல்லா கிண்டி விட்டு அது கொஞ்சம் நல்லா அஞ்சு செதல் முட்டை ஆகட்டும். முட்டை பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. முட்டை இந்த மாதிரி முட்டை வந்து நல்லா செதறி வச்சுருங்க. இந்த மாதிரி பாலிடுறோம் நம்ம. ஓகே, இப்போ அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, ஸ்மால் ஊற்றிடுங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி, ஒரு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். பழுத்த மிளகா கொஞ்சம் ஒரு 4 பழுத்த மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமா இந்த மாதிரி சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் குட்டி பொடி பொடி கூட சேர்த்துருக்கேன். இது வந்து தெரியுதா, சின்ன சின்ன கூட சேர்த்துருக்கேன். போட்டாக்க நல்லா இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். பீஃபுக்கு கொஞ்சம் பூண்டு, ஒரு 4 பல் பூண்டு அதை தட்டி அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுருங்க. பெரிய உடனே விட சின்ன உடனே போட்டாக்க நல்லா வாசமாக இருக்கும். பீஃபுக்கு நல்லா கிண்டிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா உப்பு சேர்த்து கிண்டி விட்டுருங்க. ரசிப்பாக்க நம்ம மேஜர் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவை பார்த்து வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுது. காஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துருங்க. மிளகா அந்த பழுத்த மிளகா போட்டுருங்க, உரப்பாக இருக்கும். அதனால் காஸ்பூன் மிளகா நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு இது அரபி இது ஒரு பேக்கெட் எடுத்துருங்க. இது போட்டால் கொஞ்சம் பீஃபுல் நல்லா மாற்றம் இருக்கும். இல்லைன்னா இது போடாமல் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் மிளகா மாறிடும், எரிச்சலமாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா இருந்துச்சா? இப்போ இதை கொஞ்சம் கூட நம்ம இதுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துறோம் டேஸ்ட்டு. இப்போ இது வேணும். இது வந்து அடுப்பில் வந்து எடுத்துருக்கேன். எண்ணெய் கொதிக்க வச்சு இது வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் எடுத்து அதை கொஞ்சமாக மாவு பிரட்டி மைதா பிரட்டி வச்சுருக்கேன். பிரட்டி இதை வந்து நல்லா பொரிச்சு நல்லா செவக்க பொரிச்சிடலாத. அது வந்து பீஃபுக்கு மேலே போட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இப்போ என்ன சூடாகிடுச்சு அதில் போட்டுக்கலாம். இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப கருப்ப முடியாது, கொஞ்சம் ரொம்ப வெள்ளையாக வந்துருக்காது. நல்லா கொஞ்சம் நம்ம முருகன் வருங்க அந்த சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் வருது.